We are waiting like all the people to take a petrol because the war is just இலங்கை மிகவும் சிக்கலான ஒரு அரசியல் சிக்கலுக்குள் மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இலங்கை மிக நிதானமாக கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏற்கனவே தமிழ் மக்களுக்கு மீதாக இலங்கை அரசாங்கம் யுத்தங்களை நடத்திய போது ஈரான் முழுமையாக இலங்கைக்கு ஆதரவளித்தது, இந்தியாவும் ஆதரவளித்தது. மேலும் ராஜேந்திர நெருக்கடிக்குள் பக்கம் சார்ந்து போக வலிக்கிட்டால் இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஒன்று வரும். இந்தியா தான் முதன்மையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீண்ட காலத்துக்கு யுத்தம் தொடரும் என்று சொன்னால் இது மிக ஆபத்தானது. யுத்தம் எல்லைகள் தாண்டி வியாபிக்கும் போது ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் யுத்தம் இந்து சமுத்திரம் வரையும் வியாபித்து போயிருக்கின்றது. எங்களுக்கு பிரச்சனை வரப்போகிறது கேஸ். இலங்கையின் பொருளாதாரம் தள்ளாடத்தான் போகின்றது. இந்த விடயங்களை கையாளுகின்றதா சிந்திக்கின்றதா என்பது மிகவும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. இது ஒரு ஆபத்தான விளையாட்டு. எங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் மிக முக்கியமான ஒரு தாக்கமாக இருக்கும். இப்பொழுது மிகவும் பாதிப்புக்கு உட்பட்ட துறையாக சுற்றுலாத்துறை மாறி உள்ளது. இலங்கையை பொறுத்தவரை மிக முக்கியமானது. நேரடி யுத்தம் என்பது ஒன்று. இரண்டாவது கப்பல் தனது பாதுகாப்பு கருதி இலங்கை கடல் பிரதேசத்துக்குள் பிரவேசித்திருக்கின்றது. தற்போது ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் யுத்தம் என்னும் ஒரு பரிமாணத்தில் விரிவடைந்து கொண்டு போகின்றது. கடந்த நேற்றைக்கு முதல் தினம் ஈரானிய கப்பல் ஒன்று இலங்கையினோடு கடற்பரப்பில் சுமார் 40 நோட்டிக்கல் மைல் கடல் மைல் என்று சொல்லப்படுகின்ற தூரத்தில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலினால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது கப்பல் தனது பாதுகாப்பு கருதி இலங்கை கடல் பிரதேசத்துக்குள் பிரவேசித்திருக்கின்றது. இவ்வளவு யுத்தம் இந்து சமுத்திர பிராந்தியம் வரையும் விரிவடைந்திருக்கிறது போன்ற ஒரு தோற்றப்பாடு வருகின்றது. நேரடி யுத்தம் என்பது ஒன்று. அதே வேளையில் இந்த யுத்தத்தின் நேரடியற்ற தாக்கங்கள் என்கின்ற விடயத்தில் இன்னும் ஒரு பரிமாணம் இலங்கையை பொறுத்தவரை மிக முக்கியமானது. இலங்கையை பொறுத்தவரை சாதாரணமாக இலங்கையுடைய பொருளாதாரத்தை நாங்கள் தற்சமயமாக தேயிலை, ஆடைகள் ஏற்றுமதி மற்றும் சுற்றுலாத்துறை ஆகியவற்றை முதன்மைப்படுத்தியதாக கட்டமைத்திருக்கின்றோம். சுற்றுலாத்துறை குறிப்பிட்ட பருவ காலத்தில் பெருமளவு வருமானத்தை எங்களுக்கு தந்தது, அந்நிய செலவணியை தந்தது. இப்பொழுது மிகவும் பாதிப்புக்கு உட்பட்ட துறையாக சுற்றுலாத்துறை மாறி உள்ளது. இந்த யுத்தம் காரணமாக உலக நாடுகளுக்கு இடையிலான விமான போக்குவரத்துகள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன, இல்லை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதைவிட பல நாடுகள் தங்களுடைய குடிமக்களுக்கு பிரயாண எச்சரிக்கைகளை கூறியிருக்கின்றார்கள். பாதுகாப்புக்காக இயலுமானவரை பிரயாணங்களை தவிருங்கள், சில நாடுகளுக்கு பிரயாணம் செய்ய வேண்டாம் போன்ற விடயங்களை கூறியிருக்கின்றார்கள். எனவே இங்கே இந்த சுற்றுலா பயணிகளுடைய வருகை குறைவது என்பது எங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் மிக முக்கியமான ஒரு தாக்கமாக இருக்கும். மறுபக்கத்தில் ஈரான் எங்களுடைய தேயிலையை வாங்குகின்ற ஒரு முதன்மையான நாடு. எனவே இந்த யுத்த காலத்தில் எந்த அளவிற்கு எங்களால் அதை தொடர்ச்சியாக கொடுக்க முடியும் என்பது ஒரு கேள்வியாக இருக்கும். இன்னும் ஒரு பரிமாணம் எங்களுடைய அந்நிய செலாவணி கையிருப்பும் எரிபொருள் தேவை சம்பந்தமான விடயங்களும். ஏற்கனவே கிட்டத்தட்ட $1 பில்லியன் வாகன இறக்குமதிக்காக கடந்த வருஷத்தில் இலங்கையின் அந்நிய செலாவணியிலிருந்து செலவழிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளியலாளர்களும் அரசியலாளர்களும் ஆய்வாளர்களும் $1 பில்லியன் பெறுமதியான வாகனங்கள் நாட்டிற்குள் வந்ததினால் கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் ரூபாய் 2.5 பில்லியன் மேற்பட்ட ரூபாய் பெறுமதியான வருமானம் எங்களுக்கு வரி வருமானமாக கிடைத்ததாக சொல்லி சந்தோஷப்படுகின்றார்கள். ஆனால் அங்கு ஒரு கணக்கு பிழைக்கின்றது. எங்களுக்கு மிக முக்கியமாக தேவையானது அந்நிய செலாவணி. மிகவும் நெருக்கடியாக இருக்கிற அந்நிய செலாவணியை நாங்கள் செலவழித்து கொண்டு உள்நாட்டுக்குள் வருமாயை பெருக்கி நடைமுறை செலவுகளை சமாளிக்கின்ற ஒரு விடயம் ஒரு புத்திபூர்வமான விடயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது.
ஆனாலும் தவிர்க்க முடியாமல் தற்போது செய்திருக்கின்றார்கள். இது ஒரு ஆபத்தான விளையாட்டு. வெறுமனே வாகனங்களை இறக்குமதி செய்வது என்பது மட்டுமல்ல, அந்த அவ்வளவு வாகனங்களுக்கு தேவையான எரிபொருள் பாவனை என்பதும் அதிகரிக்கும். அப்பொழுது எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான செலவுகள் அதிகரிக்கும். அதனோட ஏனைய பிரச்சனைகள் எல்லாம் வரும். வீதிகளில் வாகன போக்குவரத்து நெருக்கடி வரும், விபத்துகள் வரும், பல்வேறு இன்னொரு செலவுகள் எல்லாமே வரும், பிரச்சனைகள் எல்லாமே வரும். எங்களுடைய நாடு பல பரிமாணம் கொண்டதாக இந்த விடயங்களை கையாளுகின்றதா சிந்திக்கின்றதா என்பது மிகவும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த தமிழில் சொல்வார்கள், பனையால் விழுந்தவனை மாடறி மிதிப்பது போன்று விழுந்து போன பொருளாதாரம் ஒரு கொஞ்சமாவது நிமிர முயற்சிக்கின்ற வேளையில் மீண்டும் இந்த சர்வதேச நெருக்கடியில் யுத்தம் போன்றவை எல்லாம் வரும்போது இலங்கையின் பொருளாதாரம் தள்ளாடத்தான் போகின்றது. தற்போது யாழ்ப்பாணத்தில் இந்த எரிபொருளுக்கு வரிசை யுகம் ஒன்று ஆரம்பித்திருக்கின்றது. இது ஒரு தேவையற்ற பயம் காரணமாகவோ ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வு காரணமானதாக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது, எவ்வளவுதான் நாங்கள் சேகரித்து வைத்தாலும் கூட ஒரு 2 வாரத்துக்கு தேவையான பெட்ரோலைத்தான் எங்களால் வீடுகளில் சேகரித்து வைக்க முடியும். அதற்கு மேல் நாங்கள் சேகரித்து வைத்து பிரயோசனம் இல்லை. எனவே இந்த தேவை இல்லாமல் இந்த வீதிகளில் வரிசை யுகத்தை உருவாக்குவது ஒரு அர்த்தமற்றது. குறிப்பாக எண்ணெயை பொறுத்தவரை இலங்கைக்கு எண்ணெய் வருகின்ற திசைகள் சிங்கப்பூர், மலேசியா போன்ற இடங்களில் உள்ள எண்ணெய் வடிக்கும் நிலையங்களிலிருந்து தான் வருகின்றன. எனவே இந்த ஈரான் யுத்தம், ஹோர்முஸ் நீரிணையினுடைய மூடல் அங்கே நடக்கின்ற யுத்தம் போன்றவைகளால் எங்களுக்கு வருகின்ற எண்ணெயின் அளவு இப்போதைக்கு குறையாது. ஆனால் எங்களுக்கு பிரச்சனை வரப்போகிறது கேஸ், சமையல் எரிவாயு. சமையல் எரிவாயு இந்த ஹோர்முஸ் நீரிணை மூடப்படும் போது அதால் ஒரு தடை வருவதற்கான காரணங்கள் இருக்கின்றன. இவ்வாறு பல விடயங்கள், சுற்றுலாத்துறை குறைந்து விட்ட திடீரென்று எங்கள் மற்ற பக்கத்தால் நாங்கள் வாகனங்களை இறக்குமதி செய்து எங்களுடைய எரிபொருள் நோர்வையும் ஏனைய விடயங்களையும் கூட்டி இருக்கின்றோம். கையில் இருந்த அந்நிய செலவணியை 1 பில்லியனுக்கு மேலதிகமாக வாகனத்துக்காக செலவழித்திருக்கின்றோம். இப்பொழுது ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் யுத்தம் இந்து சமுத்திரம் வரையும் வியாபித்து போயிருக்கின்றது. இந்து சமுத்திரத்தில் இலங்கையின் கீழ்ப்பக்கத்தில் இந்த தாக்குதல் நடந்திருக்கின்ற காரணத்தினால் கொழும்பு துறைமுகம், காலி துறைமுகம் அல்லது ஹம்மாந்தோட்டை துறைமுகம் உட்பட அனைத்து துறைமுகங்களுக்கு வருகின்ற கப்பல்களுக்கான காப்புறுதி கட்டணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதன் காரணமாக கப்பல் கட்டணங்கள் அதிகரிக்கும், பொருட்களின் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. யுத்தம் எல்லைகள் தாண்டி வியாபிக்கும் போது இந்த கடல் போக்குவரத்து, ஏனைய போக்குவரத்துகளுக்கான காப்புறுதி கட்டணங்களும் ஏனைய செலவுகளும் அதிகரிக்கும் போது நிச்சயமாக இன்னும் ஒரு விலைவாசி திடீரென்று ஒரு பாய்ச்சலுக்கு வரக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. எனவே இது இலங்கைக்கு மிகவும் சோதனையான காலம். சாதாரண மக்களுக்கும் கூடத்தான். சாதாரண மக்கள் எவ்வளவுக்கு நிதானமாக தங்களுடைய செலவு திட்டத்தை கட்டுப்பாட்டுக்கு வைத்திருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அண்மைய பத்திரிகைகள் சொல்லுகின்றன, யாழ்ப்பாணத்தில் ஒரு தங்கப்பவுன் என்பது கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு சமனான விலைக்கு சந்தைக்கு வந்திருக்கின்றது என்று. இதெல்லாம் ஒரு தேவையற்ற வீங்கல்கள். உலகத்தினுடைய சந்தை போக்கில் அவ்வாறு தான் காணப்படுகின்றது. எனவே இந்த விடயங்கள் மிக நிதானமாக இருக்க வேண்டி இருக்கின்றது. மக்கள் நிதானமாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்கு ஒரு உணவு நெருக்கடி வர்றதுக்கு வாய்ப்பில்லை என்ற இலங்கை ஓரளவிற்கு ஏதோ ஒரு வகையில் உணவை தனக்குள் கைக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு தன்னிறைவு கொண்ட நாடாக இருக்கும். கோதுமை சில வகைகள் தட்டுப்படலாம், அது தேவையற்ற விடயம் எங்களுக்கு. ஆனால் ஏனைய விடயங்களில் எங்களுடைய செலவுகள், நடமாட்டங்கள் போன்ற விடயங்களில் நாங்கள் ஒரு நிதானமும் கட்டுப்பாடும் இருக்க வேண்டி வரும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது போன்று யுத்தம் இன்னும் 4 வாரங்களுக்கு நீடிக்கலாம், அல்லது அதற்கு மேலும் நீடிக்கலாம் என்று கூறுகின்றார்கள். ஈரானிய தலைமைகள் சொல்லுகின்ற நாங்கள் விடப்போவதில்லை, எனவே யுத்தம் இன்னும் பல மாதங்களுக்கு கூட நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை என்று சொன்னால் ஒரு பாரிய அழிவை மிக குறுகிய காலத்தில் ஏற்படுத்துவதன் மூலம் யுத்தம் நிறுத்தத்துக்கு வரலாம். இப்படியே கொடுக்கப்படுகின்ற விலை மிக அதிகமாக இருக்கும். குறுங்காலத்தில் யுத்தம் முடிக்கப்பட்டால் பாரிய அழிவை அந்த போரிடும் நாடுகள் தான் எதிர்கொள்ளும்.
நீண்ட காலத்துக்கு யுத்தம் தொடரும் என்று சொன்னால் யுத்தத்தின் தாக்கம் ஏனைய உலகத்தின் எல்லா பரப்புகளையும் நோக்கி வியாபிக்கும். இது மிக ஆபத்தானது. இந்த 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 ஆபத்தான நிலைமை நாட்டினுடைய பொருளாதாரத்தை மட்டுமல்ல, இந்த தனிப்பட்ட குடும்பங்களின் பொருளாதாரத்தையும் கூட மிக மோசமாக பாதிக்கப் போகின்றது என்பதை எல்லோரும் கவனமாக வைத்திருக்க வேண்டும். இனி அவருடைய செலவுகளை குறைத்து, தேவையற்ற விரயங்களை குறைத்து, இயலுமான வரைக்கும் தங்களுடைய சேமிப்பு நிலையை கொஞ்சம் பேணுவதற்கும், விரயங்களை தவிர்ப்பதன் மூலம் இன்னும் ஒரு கொஞ்ச காலத்துக்கு, நீண்ட காலத்துக்கு இந்த நெருக்கடியின் போது தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருத்தமான ஒரு நல்ல தீர்மானங்களை இந்த குடும்பங்கள் எடுக்க வேண்டும். அனாவசியமாக பதட்டப்படக்கூடாது. என்றாலும் இந்த பதட்டம் தான் மிக ஆபத்தானது. அனாவசியமாக பதட்டம் அடைத்தல், அந்த பதட்டத்தை காரணமாக வைத்து பதுக்கல் வியாபாரம் வளருதல், இப்படியான விடயங்கள் மிக மிக ஆபத்தானவை. எனவே மக்களுக்கு கூறக்கூடிய விடயம் என்னவென்றால், மக்கள் இந்த இடத்தில் நிதானமாகவும் அதே வேளையில் பதட்டம் அடையாமலும் தங்களுடைய அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொண்டு நிதியை தங்கள் கையில் வைத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வழிமுறையை தங்களுக்கு கட்டமைக்க தாக்கப்பட்ட அழிக்கப்பட்ட ஈரானிய கடற்படை கப்பல் தொடர்பாகவும், தற்போது 2வது கப்பல் இலங்கையினுடைய கடல் பகுதி ஆழ்வத எல்லைக்குள் வந்து தங்களுக்கான தரிப்பு கேட்டு நிற்கின்றதாக அறிய முடிகின்றது. இந்த 2 கப்பல்களும் இந்தியா மிலான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உடன்படிக்கைக்கு கீழ் செய்யப்பட்ட கடற்பயிற்சி நோக்கத்திற்காக இந்தியாவிற்கு வந்தவை. அவர்கள் இந்த பயிற்சியை முடித்த பின்பு, பயிற்சியை முடித்தபடி திரும்பி செல்லும் போதுதான் இந்த விடயங்கள் அனர்த்தங்கள் நடந்திருக்கின்றன, அல்லது அவருடைய பயணங்கள் தடைப்பட்டிருக்கின்றன. நான் இந்த இடத்தில் இந்தியாவுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. தங்களுடன் பயிற்சியில் ஈடுபட்ட நாடுகள் கப்பல்கள் இந்த யுத்தத்துக்குள் சிக்கப்படும் போது அவர்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது சம்பந்தமாக இலங்கையை விட இந்தியாவுக்கு ஒரு மிக முக்கியமான கடப்பாடு இருக்கின்றது. இந்த கப்பல்களை யுத்தத்திலிருந்து தவிர்த்து தன்னுடைய எல்லைக்குள் வைத்திருப்பதா, அல்லது பாதுகாப்பாக அனுப்பும் வரை பொருத்தமான ஏதாவது புரிந்துணர்வுகளை ஏற்படுத்துவதா என்ற சம்பந்தமாக இந்தியா தான் முதன்மையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கையை பொறுத்தவரை ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் இந்த கடல் அபாயங்கள் ஏற்படும் போது அந்த கடல் அபாயங்களில் மீட்பு நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கான சர்வதேச ஒப்பந்தத்தில் கையொப்பம் இருக்கின்ற காரணத்தினால் அது தனது கடமையை மனிதாபிமான அடிப்படையில் செய்திருக்கின்றது. 1வது கப்பலிலிருந்து ஓரளவுக்கு காப்பாற்றக்கூடிய அனைவரையும் காப்பாற்றி இருக்கின்றது. ஆனாலும் அதற்கு மேலும் ராஜேந்திர நெருக்கடிக்குள் பக்கம் சார்ந்து போக வலிக்கிட்டால் இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஒன்று வரும். ஏற்கனவே தமிழ் மக்களுக்கு மீதாக இலங்கை அரசாங்கம் யுத்தங்களை நடத்திய போது ஈரான் முழுமையாக இலங்கைக்கு ஆதரவளித்தது. ஈரான் மட்டுமல்ல, இஸ்ரேலும் ஆதரவளித்தது, அமெரிக்காவும் ஆதரவளித்தது, இந்தியாவும் ஆதரவளித்தது. எல்லாரும் சேர்ந்தான் ஆதரவளித்தவர்கள். இப்பொழுது ஆதரவளித்தவர்கள் தங்களுக்குள் அணி பிரிந்துள்ளார்கள். இந்த நேரம் இலங்கை மிக நிதானமாக கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த இடத்தில் கொஞ்சம் சருகினால் கூட இலங்கை மிகவும் சிக்கலான ஒரு அரசியல் சிக்கலுக்குள் மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த இடத்தில் இலங்கை மிக நிதானமாக இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த அழிக்கப்பட்ட கப்பலை விட இன்னொரு கப்பல் இந்த சமுத்திரத்துக்குள் நிற்கின்றது என்று சொன்னால் அது சம்பந்தமாக இந்தியாவுக்கு தான் உண்மையான கடப்பாடு இருக்கின்றது. அதை எவ்வாறு அது சம்பந்தமான முடிவுகளை எடுப்பது என்பதை அவர்கள் தான் எடுக்க வேண்டும். இலங்கைக்கு அந்த பொறுப்பில்லை. நன்றி.